இஞ்சி ஊறுகாய் அல்லம் பச்சடின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னால் பூண்டு 20 பல், வெல்லம் 200 கிராம், புளி 200 கிராம். புளியில் இந்த மாதிரி நார் சின்ன சின்னதாக அதோட தோல் அதெல்லாம் இருக்கும், உட்டன் பீசஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சுத்தமான புளியாக பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. ஸோ இஞ்சி நல்ல நாரோட நல்ல முத்தி போன இஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் தான் சுவையும் குணமும் நிறைந்திருக்கும். ஸோ இது மாதிரி பாருங்கள், தோலெல்லாம் இது மாதிரி சீவி எடுத்துகிட்டு பெரிய நாராக இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்ல தோலெல்லாம் நீக்கிட்டு இதுலேயே பிஞ்சாக ஒரு வெரைட்டி வரும், அந்த இஞ்சி நமக்கு வேண்டாம். ஸோ முத்தி போன இஞ்சாக பார்த்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுவும் 200 கிராம் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாம் புளியோட பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 200 மில்லி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த சுத்தமான புளியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க, இது மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நம்ம அடுப்பை சிம்மர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த போல் நல்லா மெத்துன்னு வெந்து வரணும். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, அதே 200 மில்லிக்கு மேலே ஊற்றாதீங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ எல்லாத்தையும் நல்லா படபடன்னு கொஞ்சம் பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து ட்ரையாக ஒரு பவுடராக ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அரைக்கும் போதே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு பேனில் இஞ்சி ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நம்ம நல்லா சுருளில் வதக்கிடணும். அடுப்பு அனல் லோ டு மீடியமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இஞ்சியோட மணம் நல்லா வரும் இந்த ஸ்டேஜில். இது தனியாக இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். புளி பேஸ்ட்டு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம நல்லா ஃபைனாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், புளி பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இதை 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் அந்த பேன்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியில் இருக்கிற தண்ணி அம்சம் இன்னும் நல்லா வற்றுற வரைக்கும் நம்ம சுருளில் வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக செய்யுங்க. அப்போ தான் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இப்போ நம்ம இஞ்சி வறுத்து எடுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க. அதுக்குள்ளே புளியோட பேஸ்ட்டு நல்லா வற்றி வந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். எல்லா பவுலும் பாத்திரமும் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ புளி பேஸ்ட்டு இப்போ ரெடியாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இஞ்சும் வெல்லமும் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி விழுதாக ஆக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்ல பூண்டு பொன்னிறமாக வறுந்து வர வரைக்கும், நல்ல வெந்து வர வரைக்கும் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வெல்லம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 கிராம் போலக்கு பெருங்காயத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்பெஷல் அல்லம் பச்சடி இஞ்சி ஊறுகாய் ரெடியாக இருக்குது. இது தயிர் சாதம், கலந்த சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்டு தூள் கிளப்புங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.